நம்ம கல்பனடா உங்க கூட தானே இருந்தா அவளை சேஃபா கொண்டு வீட்டுல விட்டு வந்தேன்னு கேட்கறேன். அப்பா ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா தெரியும். கல்பனாவே போன் பண்ணி சொல்லிட்டா. எக்ரிமெண்ட் கையெழுத்து ஆயிருச்சுன்னு சொன்னடா. அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்தால போன் கட் ஆயிருச்சுடா. எனக்கு தெரியாது. வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன்ப்பா. அப்போ சரி, ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். போய் ஏதாவது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். சரிப்பா. சுந்தர், இங்க வா. ஒரு முக்கியமான விஷயம். வந்த கால் நட்டாச்சுன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, புரியுதா? அதனால ஆபீஸ் வேலை, பத்திரிகை கொடுக்குற வேலை சீக்கிரமா முடிச்சுக்க. சரிப்பா. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வீட்டுல முதல்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. சாதாரணமா இந்த மாதிரி முதல் விசேஷத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சு, நானும் தாங்க மாட்டேன், வேதவல்லியும் தாங்க மாட்டேன். உன்னை தாண்டா கண்ணா மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கும் வயசாகுது இல்லையா? எத்தனை நாள் இப்படி ஓடி ஆடி உழைக்க முடியும்? எனக்கு ரெஸ்ட் வேணும் இல்ல? உனக்கு கல்யாணம் ஆன கையோட நம்ம கடை பொறுப்பு பூரா உங்ககிட்ட கொடுத்துருவேன். வேதவல்லியும் வந்துருவா. நீங்க 2 பேருமா சேர்ந்து இந்த வீட்டு பொறுப்பு, உன் தம்பிகளை கடையேத்துற பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க, சரியா? என்னடா கல்யாணம் ஆன கையோட அப்பா இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்துறாருன்னு பாக்குறியா? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. எல்லாம் காரணமா தான் நான் சொல்றேன். அடுத்தவன் நாகராஜ் கையில என்னால எந்த பொறுப்பும் கொடுக்க முடியல. அவன் தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டே தெரியுறான். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், அவனை திருத்த முடியலடா. சின்னவன் நடராஜனாவது பொறுப்பு எடுத்துக்குவானு பார்த்தா அவனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சதே நான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆடம்பர வாழ்க்கையில தான் புத்தி போகுது. அதனால நான் எதிர்பார்க்கிற பொறுப்பு அவனுக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்துற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் கண்ணா இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல உன் மனசுக்கு ஏத்த மாதிரியும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியும் வேதவல்லி கிடைச்சிருக்கா. அவ உன்னோட சேர்ந்துட்டான்னு வச்சுக்க, எனக்கு கவலையே இல்லை. இந்த குடும்பத்தோட பாரம், நம்ம கடையோட பாரம் எல்லாத்தையும் பாதியா குறைச்சிருவா. இதே மாதிரி நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து சுபகாரியங்களா நடந்துகிட்டே இருக்கணும்டா. அதுக்காக தான் சொல்றேன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. சரிப்பா. இந்த மாதிரி கண்ட நேரத்துல வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், சரியா? போ. சரிப்பா. எவ்வளவு பொறுப்பா பகல உழைக்கிறான் கம்பெனிக்காக. ஆண்டவா, இவ்வளவு தங்கமான பிள்ளை எனக்கு கொடுத்ததுக்காக உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. டேய் சுந்தர், அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. அந்த சைனாக்காரி கொடுத்த ட்ரிங்க்ஸை நீ வாங்கி குடிச்சிருக்க கூடாது. வேதவல்லிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடும் தெரியுமா? உன் அப்பாவால் தாங்கிக்க தான் முடியுமா? இவ்வளவு நாளா எந்த தப்பும் பண்ணாம வாழ்ந்துட்டு இப்ப போய் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியடா. வெக்கப்பட்டுக்கிட்டே நின்னா எப்படி வேதவல்லி? சும்மா தைரியமா நீ உன் புருஷன் கிட்ட எப்படி பேச போற? உன்னை பத்தி எப்படி சொல்ல போற? உன் மனசுல இருக்கிறத எப்படி பகிர்ந்துக்க போறேன்னு சொல்லு. சீ போடி, அதெல்லாம் என்னால முடியாது. வெக்கப்படுறீங்களோ? வெக்கப்படுற பொண்ண விவரமான பொண்ண மாத்திரத்துக்கு தான் இந்த விளையாட்டு. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, என்ன பண்ணும்? இப்போ நான் தான் சுந்தர் மாமா, ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு எப்படி வருவியோ அந்த மாதிரி அழகா வர. ஓகே ஓகே, டீல் டீல். ஓகே. ஏய், சொம்பு யார் எடுத்துட்டு போவா? ஓகே. ரெடியா? ரெடி ரெடி. ஏய், கதவை யாரை சாத்துவா? ஐயோ, தாப்பால் போடுறீ.
ஐயையே. நீ போ 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 போ. ஷோ, நீ இன்னும் சவுக்கர் ஜானிக்கு மாதிரி பிஹேவ் பண்ற. நீ நயன்தாரா மாதிரி டேரன் டெவல இருக்க மாட்டியா? ஏய், என்ன எல்லாம் சட்டு சட்டுன்னு சுபாவத்தை மாத்த முடியாது. வந்தாச்சு, பால் கொடுத்தாச்சு, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. மேல சொல்லு. மேலையா? டேய், இப்போ நீ எதுக்கு மேல பாக்குற? நீ பார்த்தல. நான் ஆம்பளைங்க, மேலதான் நிமிர்ந்து பாப்போம். அப்படி பொண்ணுனா தரைய பார்த்துதான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்லு. முதல்ல உட்காரு. என்னம்மா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டி, விருப்பம் இல்லாமையா கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்ன கேள்வி இது? ஏய் லூசு, நான் இப்ப சுந்தர் மாமா. கேக்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு சந்தோஷம் தானே? 4-5 வருஷமாவே உங்க மேல எனக்கு காதல். ஒரு செடியாகி தினம் தினம் வளர்ந்து இப்ப ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கு. பெரியவங்க கல்யாணத்தை பத்தி எப்ப பேசுவாங்கன்னு தவிப்பா இருக்கும். என்ன வேதவல்லி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. போன்ல, லெட்டர்ல, இல்ல அட்லீஸ்ட் ஜாட மாதிரியாவது சொல்லிருக்கலாம்ல. அடிப்பாவி. ஒரு பொண்ணால தான் காதலிக்கப்பட்டா அந்த ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் சொல்லாததுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஒருவேளை நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவேணும்னு நீ நினைச்சிட்டியோ? இல்ல, ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க என்ன காதலிக்கிறது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்னோட காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? நிஜமா காதலிக்கிறவங்க யாரும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றது இல்ல. ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு ரசிப்பு, ஒரு அமைதியால ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல உணர வைப்பாங்க. மாமா என்ன மருமகளேன்னு கூப்பிட உங்களை என் காதலங்கிறத மனசு மறந்து கணவனை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாம அப்படி நினைச்சிட்டோம். உன் அறிவு கேட்ட அப்பனாவது என் அப்பா கிட்ட கேட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே, மாமனாரு மாமியாரு, ஆனா கொஞ்சம் மந்த புத்தி தானே. ஏங்க, உங்களை பத்தி தாங்க. கொஞ்சம் பொறுமையா இருடி. என் பொண்ணு என்னை பத்தி பெருமையா பேசுவா பாரு. நான் சொன்னது சரிதானே? உங்க அப்பா மந்த புத்திக்காரர் தானே? ஆமாங்க. அவர் நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் நடந்து கையில குழந்தையோட ஆமாமா. எங்க அப்பாவுக்கு தான் மந்த புத்தி. எங்க அம்மாவது எடுத்து சொல்லிருக்க வேணாமா? அது ஒரு அசடு. பாருடி, அவ ஒன்னை விட்டு வைக்கல. உன் ஓட்ட வாய் பாட்டியாவது எடுத்து சொல்லிருக்கலாம்ல. வயசானவங்கன்னா 4 நல்ல விஷயங்களை சொல்லணும். ஆனா உன் பாட்டிக்கு வெறும் வாய் தான். நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்ட் தான். ஏதாவது சாக்க சொல்லிட்டு உங்களை பார்க்க வரலன்னு வந்தா வடக்கு சொல்லும், தெற்கு சொல்லும், ராகு காலம், யமகண்டோன்னு எதையாவது சொல்லி தடுத்துரும். வாங்க. அடக்கழுதுங்களா, என்னையா குறை சொல்றீங்க? காலம் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். யாரு சொன்னாலும் நேரம் இல்லைன்னா நடக்காது. என்னையா திட்டுற? கூப்பிட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டியா? எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாங்களும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும். இவ இருக்காளே. சுந்தருக்கு உன் மனசுல எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்க. நீ பேசினதுல இருந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷனை நேசிக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது. அதை விடுங்கப்பா. என்னோட வருத்தமே உங்களால பிரிஞ்சு போறதுதான்ப்பா. ஏன் கவலைப்படுற? அப்போ இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிருவோம். நான் மட்டும் பையனா இருந்திருந்தா இங்கே இருந்திருப்பேன்ல. இங்க பாரு வேதா, பொண்ணா பிறந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வேதவல்லி, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணுமா. ராமநாதன் வீட்டுல இது வரைக்கும்
ஒரு பொம்பளை நடமாட்டமே இல்லாம இருக்கு. நீ போனதுக்கு அப்புறம் தாம்மா அந்த வீட்டுக்கு ஒரு அழகே வரும். லட்சுமி அம்மா விட்டு போன இடத்த நீதாம்மா ஒரு அம்மா மாதிரி இருந்து அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும். நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போறேங்கிற வருத்தத்தை விட உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டு சந்தோஷம் இருக்கு பாத்தியா, அதுதாம்மா ரொம்ப முக்கியம். சார் சுந்தர் சார் போன் அடிக்குது. ஓ பார்க்குறேன். ஹலோ, எஸ் சுந்தர் ஸ்பீக்கிங். சுந்தர், நான் தான் வேதவள்ளி. யார் நம்பர்னு கூட பார்க்காம எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல, வேலையில பிஸியா இருந்தேன், கவனிக்கல. சொல்லுங்க, என்ன விஷயம்? சுந்தர், பிஸியா இருக்கீங்களா? நான் வேணா அப்புறமா பண்ணட்டுமா? இல்ல இல்லைங்க, இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன சுந்தர், போங்க வாங்கன்னு பேசுறீங்க? உங்க குரல் வேற சரியில்லை. என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒர்க் பிஸில கொஞ்சம். பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க? இன்னைக்குதான் முதல் பத்திரிக்கையை கோயில்ல வச்சோம். இனிமேதான் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தரணும். ஆமா, வீட்ல இருக்கீங்களா கடையில இருக்கீங்களா? ஷாப்ல தான் இருக்கேன். ஏன் சார், ஹலோ, உங்ககிட்ட பேசணும். சுந்தர், ஹலோ. இங்க சிக்னல் சரியா இல்ல. சொல்லு. உங்க வீட்டு பத்திரிகை டிசைன் சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். அந்த டிசைனை செலக்ட் பண்ணி கொடுத்ததே நீங்க தான். நானா? நான் எப்ப செலக்ட் பண்ணேன்? மறந்துட்டீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ மாமா கூட நகை கொடுத்தாரே, அன்னைக்குதான். ஆமாமா, நாம 2 பேரும் தானே செலக்ட் பண்ணோம். மறந்துட்டேன், சாரி. சார், சுந்தர், நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஒர்க் டென்ஷன் அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு படபடப்பா பேசினதே இல்லையே. ஏதாச்சும் பிரச்சனையா? சார், ஏன்னா போனை கட் பண்ற மூட்லயே பேசுறீங்க. சே, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சார், ஆக்சுவலா கல்யாண வேலைலாம் நான் இருக்கு. நாகராஜ் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், அதான். சார், நான் பேசணும் உங்ககிட்ட. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. எங்க வீட்ல தான் எல்லாரும் டென்ஷனா இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல குழப்பத்துல இருக்கீங்க. என்னாச்சு? கோயிலுக்கு போனப்போ ஒரு சாமியார் அபசகுனமா பேசிட்டாரு. உடனே அம்மா பாட்டி எல்லாரும் டோட்டல் மூட் ஆஃப். கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து போய் ஆளாளுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சார், ஹலோ, பேசு. ஹலோ ஹலோ சுந்தர், என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? கேட்டுட்டு தான் இருந்தேன். வீட்டுல எல்லார்கிட்டயும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. சரி, ஏதோ படபடப்பா இருக்கீங்கன்னு தெரியுது. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, பை, டேக் கேர். சார், என்ன? நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வேதவள்ளி கிட்ட ஜாலியா போனா பேசுற போன விட்டுவனா? என்ன கல்பனா, என்ன விஷயம்? ஏன் கண்ணை கசக்கிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? என்ன சார், எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் எவ்வளவு வேதனையோட, எவ்வளவு மன கஷ்டத்தோட உங்ககிட்ட பேசுறேன்னு கூப்பிட்டா நீங்க யாரோ தேவையில்லாத உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாதவங்க இல்ல, வேதவல்லி. அதான் உடனே கட் பண்ண முடியல. மனசு மட்டும் கொடுத்தவங்களோட போனை கட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா உடம்பையே உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒன்னும் இல்லாம நிக்கிறேனே, என்கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரலையா சார்? சரி, சாரி, தெரியாம பண்ணிட்டேன், சொல்லு. நீங்க தெரியாம செஞ்சதுனால தானே
எல்லா பிரச்சனையும் சார். சரி கல்பனா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. என்னை ரொம்ப புண்படுத்தாத. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல இன்னைக்கு எதுக்கு வேலைக்கு வந்த? இன்னைக்கு ஏன் வந்தேங்கிறீங்களா இல்ல என்னைக்குமே வராதேங்கிறீங்களா? ஐயோ கல்பனா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சாரி, என்ன விஷயம்னு சொல்லு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சார், உங்களை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல? எல்லாத்தையும் இழந்துட்டு நடப்போனமா இருந்தவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போனோமே, அவளுக்கு என்ன ஆச்சு? அவ உடம்பு எப்படி இருக்கும், அவ மனசு எப்படி இருக்கும்னு ஒரு போன் ஆச்சு பண்ணி கேட்டீங்களா சார்? சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ வேதனையில பேசிட்டேன். நம்ம 2 பேரும் இப்படி ஓப்பனா பேசுறத யாராவது பார்த்துடுவாங்கன்னு பயப்படுறீங்களே, ஆனா ஹோட்டல்ல இருந்ததையே பார்த்துட்டாங்க. யார் பார்த்தது? நம்ம கடையில் இருக்கிறவங்களா இல்ல குட் சப்ளை பண்றவங்களா? சார், இப்படி பதறாதீங்க. நீங்க இப்படி டென்ஷனா பேசுறது யாராவது பார்த்தாதான் பிரச்சனையாகும். புழுவா துடிக்கிறியா? இதுதான் எனக்கு வேணும். அப்பதான் என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பேன். தெரிஞ்சுதான் பண்றேன். அது யார் பார்த்தது? அது உனக்கு எப்படி தெரியும்? என் கசின் பிரதர் சார். அவன் ஒரு டிராவல்ஸ்ல ஒர்க் பண்றான். அவன் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அங்க நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பும் போது அவன் பார்த்துட்டான். அப்படி வீட்டுக்கு போய் சொல்லிட்டான். எந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள ரகசியமா இருக்கணும்னு நினைச்சனோ, எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கேட்ட உடனே எங்க அப்பா அம்மா துடியா துடிச்சு போயிட்டாங்க. பெத்த மக இப்படி அசிங்கம் பண்ணிட்டாளேன்னு இடிஞ்சு போயிட்டாங்க. 2 பேரும் தூக்கு போட்டு சாக போயிட்டாங்க. நான் நல்ல வேளை அவங்க உயிரை காப்பாத்தி போய் சத்தியம் செஞ்சேன். ஹோட்டல்ல தங்குனது உண்மைதான், ஆனா சுந்தர் சார் என் கூட தங்கல. காலையில அவர் என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணதான் வந்தாரு அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். அதுக்கு மேல அப்படிப்பட்ட உத்தமரை பத்தி தப்பா பேசின நான் தற்கொலை பண்ணி மிரட்டினேன். அதுக்கப்புறம் தான் சார் நம்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க செஞ்ச தப்பால நான் என் அப்பா அம்மாவை இழந்து அனாதையா கற்பிழந்தவளா தெருவுல நின்றுப்பேன். கல்பனா, ஆனா உங்க மேல இருக்கிற பாசத்தாலையும் மரியாதையாலையும் இதெல்லாம் நடக்காம நான் தடுத்துட்டேன். எங்க வீட்டுல ஒரு உயிர் போயிருந்தாலும் அந்த பழி உங்க மேலதான் சார் விழுந்திருக்கும். என்னோட கசின் பிரதர் ஹோட்டல்ல உங்களை பார்த்ததால உங்க மேலதான் சார் பழிய போட்டிருப்பான். அதனால உங்க மரியாதை கெடக்கூடாதுன்னு தான் நான் என்ன உயிரோட இருக்கேன். கல்பனா, நான் சொல்றது கேள். வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னாச்சுடா? ஏன் எழுதிட்டு இருக்கிறா? அது எதை சொன்னா? இல்லப்பா. ஏய், கல்பனா நல்ல பொண்ணு. நம்ம கடையில் ரொம்ப நாளா ஒர்க் பண்றா. அவ இப்படி அழற அளவுக்கு என்ன தப்பு பண்ணா? என்ன பிரச்சனைடா? நீ பேசாம நீ சொல்லுமா? சொல்லட்டுமா சார்? அது வந்துப்பா. கல்பனா, நான் கேட்கிறேன், இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன்ப்பா. ஐயா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். 80,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுமா? அதான் சார் கிட்ட அட்வான்ஸ் கேட்டேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா சுந்தர் இதெல்லாம்? அது இந்த சின்ன விஷயத்துக்கு அவளை இவ்வளவு தூரம் அழவிட்ட. எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு விசுவாசமான பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுன்னா நம்மள தானடா கேட்பா, வேற யாரும் கேட்பாவோ? இந்த பாருமா,
இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தா நேரம் என்கிட்ட வந்து கேளு, புரியுதா? ஏய், உனக்கு ஹெல்ப் பண்றா. சரிப்பா சரி. சார் பயப்படாதீங்க சார். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. கஷ்டமோ நஷ்டமோ என்னோடய போகட்டும். இந்த கல்பனாவை நீங்க பரிபூர்ணமா நம்பலாம். இது சத்தியம். ஆ, சரி. சுந்தர், இனிமே நீங்க வெறும் தலையாட்டி பொம்மை தான். நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டி தான் ஆகணும். ஒரு நாள் என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்லுவேன். தலையாட்டிக்கிட்டே நீங்க கட்டுவீங்க. இது நடக்கும்.